புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. புதுச்சேரியில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மணக்குள விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு 6 கோடி ரூபாய் செலவில் கோபுரங்கள், மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டன. உற்சவர், கருவறை மண்டப முன்பகுதி, பாலகணபதி, பாலசுப்பிரமணியர் சன்னதி விமான கீழ்ப்பகுதிகளில் தங்கத் தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. விநாயகர் திருக்கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டது. கோவில் உள்பிரகார மண்டபத்தின் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் விநாயகரின் சிறப்புகளை விளக்கும் அழகிய சிற்பங்களும் வடிக்கப்பட்டன. கோவில் சீரமைப்பு பணிகள் முடிந்து மார்ச் 30ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடந்து வந்த நிலையில் வெள்ளியன்று காலை 6ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. காலை 9:30 மணிக்கு சிவாச்சாரியார்கள் கலசங்களில் புனித நீரை எடுத்துச் சென்றனர். காலை 9:40 மணிக்கு மூலவரின் தங்க கோபுர கலசத்திற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புனித நீர் ஊற்றப்பட்டு கோவிலை சுற்றி கூடியிருந்த மக்களின் மனக்குறையை தீர்க்கும் மணக்குள விநாயகா என்ற கோஷங்கள் அதிர கும்பாபிஷேகம் நடந்தது. அருள்மிகு ஸ்ரீ மணக்குள வரசித்தி விநாயகர் சுவாமியுடைய மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் உலக நன்மைக்காகவும் இங்கே எம்பெருமான் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் சீரம் சிறப்பமாக நடைபெற்று மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தினோட மகா கும்பாபிஷேகம் நல்ல முறையாக சீரும் சிறப்புமாக முடிந்தது. மாண்புமிகு முதல்வர், புதுவை முதல்வர், மக்கள் முதல்வர் என் ரங்கசாமி அவர் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் காலை 9:45 மணிக்கு நல்ல செவ்வன சிறப்பாக சேர்ந்தது. பக்த கோடிகள் வந்த வண்ணம் உள்ளனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும், சித்தி புத்தி விநாயகர், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண வைபவமும் நடந்தது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசித்தனர்.